ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் தான். சொந்தம் யார்தான் நீ. புகழ் பிரேம்குமார் டைரக்ஷன்ல நம்ம கார்த்தியும் அரவிந்த் சாமி இவங்க 2 பேர் சேர்ந்து கூட்டணியில ரிலீஸ் ஆன படம் தான் மெய்யழகன். மெய்யழகன் படம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு யாருனே தெரியாதவங்களோட கிடைக்கிற ஒரு அன்பு தான் இந்த படத்தோட ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, சொத்து பிரச்சனைனால சென்னைக்கு கிளம்பி போறாரு நம்ம அரவிந்த் சாமி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவரோட தங்கச்சி கல்யாணத்துக்கு திரும்ப ஒரு ஊருக்கு வராரு. அங்கே பார்த்தீங்கன்னா அத்தான் அப்படின்னு அவரை பாசமாக கூப்பிட்டு கார்த்தி அங்கே அறிமுகமாறாரு. ஆனால் அரவிந்த் சாமிக்கு பார்த்தீங்கன்னா அவர் யாருன்னே தெரியாது. இருந்தாலும் அதை வெளிக்காட்டிக்காம அவரை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு அப்படின்றதுக்காக அவர்கிட்ட தெரிஞ்சவர் போலவே பேசிகிட்டு இருக்காரு நம்ம அரவிந்த் சாமி. அந்த அன்பால் பார்த்தீங்கன்னா அவர் சென்னைக்கு போகிற பஸ்ஸையும் விட்டுடுறாரு நம்ம அரவிந்த் சாமி சார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நைட்டு ஃபுல்லாக கார்த்திகோட பேரு கூட தெரியாமல் அரட்டி அடிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இப்படியே அந்த இரவை அவங்க போக்குறாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் அவருக்கு என்னதான் உறவு, கார்த்தியோட பேர் என்ன, இவருக்கு இதெல்லாம் தெரிஞ்சதா இல்லையா, இந்த கேள்விக்கெல்லாம் பதில் அளிக்கிறது தான் இந்த படம். எதிர்பார்ப்பே இல்லாமல் ஒரு அன்பு கிடைக்கிறதுங்கிறது ஒரு வரம் தானே. சுயநலம் நிறைஞ்ச இந்த காலகட்டத்தில் கலப்படம் இல்லாத அன்பை ஒருத்தர் தராருன்னா அது ரொம்பவே ஆச்சரியம்தான். இதைத்தான் நம்ம டைரக்டர் 3 மணி நேரமாக படமாக எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவரோட துரு நடிப்பில் எல்லா மனசையும் கொஞ்சம் கவர்ந்திருக்காரு நம்ம கார்த்தி. அதே போல் பார்த்தீங்கன்னா பக்கா கிராமத்து இளைஞராக இந்த படத்தில் நடித்து நிரூபிச்சிருக்காரு நம்ம கார்த்தி. இந்த 2 கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா படம் முழுவதும் அப்படியே மூவ் ஆகிட்டே இருக்குது. இதுவே இந்த படத்துக்கு ப்ளஸ்ஸாகவும் இருக்குது, ஒரு மைனஸாகவும் இருக்குதுன்னு தான் சொல்லணும். ராஜ்கிரண், இளவரசன், ஸ்ரீதேவி இவங்கெல்லாம் படத்தில் அவங்கவுங்க வேலையை கச்சிதமாக கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லணும். அப்படியே அவங்க கொடுத்தாலும் அவங்களுக்கு வர்ற சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தான். அதே நேரம் படத்தில் வர்ற லென்த்தும் பாசமும் கொஞ்சம் ஜவ்வாக இழுத்த மாதிரி லைட்டாக சோதிக்கிற மாதிரி தான் இருக்குது. நீங்கள் படம் பார்க்குறப்பே ஆரம்பத்திலே தெரிஞ்சது இதான் படத்தோட ஃபுல் கான்செப்ட் அப்படிங்கிறது. ஆனால் அந்த அன்பை இவ்வளோ பெருசாக சொல்லியிருக்க வேணான்னு தான் தோணுது எனக்கு. உங்களுக்கு எப்படின்னு சொல்லுங்கள். என்னதான் இருந்தாலும் கள்ளக்கப்படம் இல்லாத ஒரு அன்புக்காக இந்த படம் மெய்யழகனை கண்டிப்பாக எல்லாரும் பார்க்கலாம். நீங்கள் படம் பார்த்துறீங்கன்னா படம் எப்படி இருக்குன்னு நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த படத்துக்கு கொடுக்குற ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 5க்கு 3.2.